அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிச்ச நாளை அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட நினச்சிச்சு. உங்களுக்கு தெரியும், இந்த 2 வருஷமாக இந்த காசா யுத்தம் ஒன்று பெய்து கொண்டு இருக்குது. அது மூலியமாக அந்த யுத்தம் வந்ததுலேருந்து இன்றைக்கு மட்டும் இந்த உலகம் பெரிய ஒரு மாற்றத்தை கண்டு கொண்டு இருக்குது. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு இன்பேலன்ஸ் ஒன்று இருக்குதுன்றத இன்றைக்கு எங்களோட கண் கூட இன்றைக்கு ஒரு சாதாரண மனுஷன் எங்களுக்கு கூட நல்லா விளங்குது. ஏன்னா இவ்வளோ காலம் எங்களுக்கு விளங்குற தூரம் கணக்கான ஒரு தூரமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த சோஷியல் மீடியா அதீதால் ஸ்பெஷலி சில நியூஸ் சேனல்கள் மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியாவை பேஸ்டாக வச்சு இருக்கிற நியூஸ் சேனல் மூலியமாக நிறைய விஷயம் இன்றைக்கு நிறைய உண்மையான விஷயம் இன்றைய வெளிவந்து கொண்டிருக்குது. அது மூலியமாக இன்றைக்கு மனுஷர் நிறைய பேர் கண்ணை திறக்கிறாங்க, இல்லாண்டும் இல்லை. அதே மாதிரி தான் எங்களோட நாடுக்கும் ஆவின நிலை அது ஒரு சாதாரண விஷயம் ஒன்று இல்லை. இதுவெல்லாம் பிளான் பண்ணி காலத்தோடு நடந்த விஷயங்கள்னு தான் நாங்கள் ஏற்றுக்குற வேணும். ஏன்னா இப்போ இந்த உலகத்தில் விஷயத்தை பார்க்க போகல எங்களோட நாடும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற நாடு உண்டு. அப்போ எங்களோட நாடும் நாளைக்கு மேற்கத்திய உலகத்துக்கு தேவைப்படுற நாடுண்டா இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, ஏதாவது ஒரு குமந்திரனை பண்ணி எங்களோட நாடை அவங்களோட வசப்படுத்தி கொடுறதுக்கு என்னமாலும் செய்வாங்க. ஆனால் அது நடந்திருக்குது. ஆனால் நாங்கள் வெறுமே எங்கட நாட்டுள்ளுக்கு என்னமோ உண்டாவிச்சு எங்கட நாட்டில் இருக்கிற ஜனாதிபதி ஒருத்தர் களவெடுத்தார், இல்லாட்டி சரியாக இக்கானமியை ரன் பண்ணலாண்டு நாங்கள் செல்கிறோம், இல்லைன்னு இல்லை. அதுவும் உண்மை தான். ஏண்டா அப்படி குவாலிஃபைடு இல்லாத ஆட்களை நாங்கள் தான் சூஸ் பண்ணி நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டாந்தோம். அதுக்கு சரியான பேக்ரவுண்ட் இனவாதம்னு செல்கிற பேரில் இந்த பேக்ரவுண்டை அமைச்சாங்க சரியாக. அது மூலியமாக அந்த ஆட்களை வச்சு எங்களோட நாட்டை பங்க்ளோத் பண்ணினாங்க. இப்போ லேசாக எந்த விதமான ரத்தம் சிந்தவும் இல்லை, பொம்மொண்டு வெடிக்கவும் இல்லை, ஒன்றுமே இல்லை. பசுந்தான் என்ன செஞ்சிச்சு, எங்களோட நாட்டை பேங்க் கொண்டுக்கு நாங்கள் எழுதி கொடுத்திருக்கிறோம். இதே மாதிரி தான் இந்த உலக பொலிட்டிக்வலும் நோவாமல் செஞ்சு கொண்டுட்டாங்க. அதுக்கு மெயினாக பாவிச்சது இந்த இனவாதம்னு சொல்கிற இந்த இன்ஜெக்ஷன் தான். இன்னும் அது நடந்து கொண்டு தான் நீக்குது. அப்போ அது நடக்கிறதுக்கு மெயின் காரணம் இப்போ நான் யோசித்தேன் என்னன்னு சொன்னால், நிறைய பேருக்கு இப்போ வெளியூரில் இப்போ நான் ஒரு முஸ்லீம், அப்போ நான் முஸ்லீம்கிட்ட போக்கில் எனக்கு பலஸ்தீனை பற்றி எனக்கு ஒரு அக்கறை ஒன்று இருக்குது இல்லையா. அப்போ நான் அதை பற்றி நான் கூடுதலாக தேடுவேன், பார்ப்பேன், அதை சுற்றி எனக்கு தெரியும். அப்போ அதுபோல் பார்க்குற மூலியமாக எங்களுக்கு தெரியுது இந்த வேர்ல்ட் பொலிட்டிக் எப்படி ஒர்க் ஆகிக்கொண்டு இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இது தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எங்கேயோ ஒரு நியூஸ் உண்டு, பலஸ்தீன்றது இந்த நாளும் சண்டை தான் அங்கே அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் மீக்கிறாங்க. அது எங்களோட சமூகத்துலேயும் மீக்கிறாங்க, பெரும்பான்மை சமூகத்துலேயும் மீக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த சோஷியல் மீடியா மூலியமாக நான் நினைக்கிறேன் எல்லா ஜாதி ஆட்களும் இன்றைக்கு அதை கண் திறந்து பார்க்குறாங்க. இவ்வளோ காலம் யூரோப் இதுவரை பற்றி பெருசாக பேசலை. ஆனால் இப்போ மனுஷர் ரோட்டுக்கு இறங்குறாங்க. எங்களோட நாட்டிலையும் தான் எங்களோட பெரும்பான்மை சகோதரர்களும் உண்மையாகவே அதுக்காக குரல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விளங்குது எங்கள் இப்படி பிரித்து எங்களோட மனசில் கசப்பான எண்ணங்களை உண்டாக்கி எங்களை பிரித்து அவங்க ஆள்றாங்க. அப்போ எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாதிரி ஒரு மனுஷரை பிரிக்கலுமோ அவங்க அதை ஸ்டடி பண்ணுறாங்க. நல்லா ஸ்டடி பண்ணி அதுக்குண்டான ஒரு சிலபஸை போட்டு அதை அவங்க என்ன சொல்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்கள்கிட்ட நிறைய சல்லிக்கு அது மாதிரி விஷயத்துக்கு அதை சுற்றி நான் நினைக்கிறேன் நாங்கள் முன்னுக்கு வர காலத்தில் எங்களோட ஜென்ரேஷனை மிச்சம் கவனமாக முழு உலகத்தோட அறிவையும் கொடுத்து நாங்கள் வளர்க்க வேணும். எல்லா விஷயத்துலேயும் எல்லா துறையிலையும் எங்களோட ஆட்களை நாங்கள் நல்ல வளர்த்தெடுக்க வேணும். இது மாதிரி விஷயங்களை நல்லா அனலைஸ் பண்ணி அதுபோல் மனுஷருக்கு மத்தியில் முடிஞ்ச அளவு நாங்கள் இதை பரப்ப வேணும். இது ஒரு சமூகத்துக்கோ இது ஒரு ரிலிஜனுக்கோ நடக்கிற ஒரு விஷயம் ஒன்று இல்லைன்றதை நாங்கள் விளங்கப்படுத்த வேணும். ஏன்னா அப்படி விளங்கப்படுத்துகிற ஆட்கள் மிச்சம் குறைவு. இப்போ நான் தமிழில் தான் பேசுகிறேன். எங்களோட பெரும்பான்மை சமூகத்துக்கு இதுபோல் சரியான முறையில் அழகாக எடுத்து கொடுக்குறதுக்கு வேண்டிய இன்னும் ஆட்கள் உருவாக வேணும். இன்ஷா அல்லாஹ் இது என்னவால் முடிஞ்ச ஒரு 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 எஃபர்ட் உண்டு, எஃபர்ட் உண்டு. ஏன்னா நாங்கள் இதை செல்லல்ல பிடிக்கலான்னு இருக்கக்கூடாது. நான் ஒரு சாதாரண தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஐக்கியலும். ஆனால் நாங்கள் நினைக்க வேண்டியது எங்களோட லைஃப்லேயும் இது ஒரு விதத்தில் பாதிப்பை கொண்டாந்து கொண்டு ஈக்கின்றதை நாங்கள் உணர வேணும்.
இல்லாட்டி நாங்கள் இந்த கஷ்டத்துலேருந்து நாங்கள் வெளியாக மாட்டோம். எங்களோட நாடு இதை விட ஒரு பெரிய ஒரு பாதாளத்துக்கு தள்ளிப்பட்டுடும். இதை எங்களோட நாட்டையும் நாங்கள் பாதுகாக்கிறதுக்காகத்தான் இன்ஷா அல்லாஹ். இதை விளங்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். இதை விட இன்னும் யாருக்கும் விளங்கப்படுத்தியலுமா இருந்தால் யூ ஆல்வேஸ் வெல்கம். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.